பஞ்சாயத்து விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளருக்கு ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன சுரேஷ்? வணக்கம். சென்னை அனகாபுத்தூர் காமராஜபுரத்தை சேர்ந்த சகாய பர்வீன் என்ற ஐடி நிறுவன அதிகாரி மனித உரிமை ஆணையத்துல ஒரு புகார் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த புகார் மனுல குடும்ப பிரச்சனை காரணமாக தன்னை பிரிந்து வாழக்கூடிய மனைவி மேரி மெர்சி உடைய உறவினரான செங்கல்பட்டு நகர காவல் ஆய்வாளர் ஆண்டனி ஸ்டாலின் என்பவருடைய தூண்டுதலின் பேர்ல தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த சுமதி 2020ஆம் ஆண்டு தன்னையும் தனது குடும்பத்தாரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து தன்னுடைய தாய் பேரில் இருந்த வீட்டின் சாவியை வலுக்கட்டாயமாக பறித்து மனைவியிடம் கொடுத்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக கூறியிருக்கிறார். சாவியை ஒப்படைக்க மறுத்த போது தன்னை மனைவி குடும்பத்தினர் முன் அடித்து தரையில் உட்கார வைத்து அவமானப்படுத்தியதால் அந்த பெண் ஆய்வாளர் சுமதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த புகார் மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பெண் ஆய்வாளர் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டுள்ளது நிரூபணமாகியுள்ளதாக கூறி பாதிக்கப்பட்ட சகாய பிரவீனுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தொகையை பெண் ஆய்வாளர் சுமதியிடமிருந்து வசூலிக்க உத்தரவிட்ட மனித உரிமை ஆணையம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது.